அதான் செய்யப்படும். இதேதான் நமக்கும் கலசமா ஒன்றும் கிடையாது. வெளியில ஒரு ஓடு இருக்கும், 2 சின்ன இருக்கும், இது ஷெட்டா இருக்கு. சரிண்ணா சரிண்ணா, ராத்திரி பார்க்குறேன். நான் ராத்திரி பார்க்குறேண்ணா. நான் ராத்திரி இருக்கான். ஏன் உள்ள போனீங்களா? ரெண்டு இருக்கு. பச்சை பிள்ளையார் ஒன்று, பச்சை பிள்ளையார் போய் பிடிக்கலாம். மொத்தம் 4 பிடாரி பூஜை நடந்தாச்சு. திருப்பி விளக்கேற்று. இந்த வெண்ணாக போயிருக்காருண்ணா. வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிட்டு இருக்க அவ்வளோதான். பெரிய தக்கை இதானா வேந்துட்டாங்க அப்புறம் அவங்க காட்டுவாங்க. ओम भौरीमाजनाद दक्षिणेपदी भूषकस्राक्षरामेव सप्तमान्तदेवी मावाक्या पुत्रान्नपतिस्यार्घ्यं दत्त्वा ओम देवदेव जगन्नाथ जगन्नाथ बालसारुद्धम मणिज्ञान देगी में प्रभु देवदेव जगन्नाथ जगन्नाथ बालसारुद्धम मणिज्ञान देगी में प्रभु देवदेव जगन्नाथ जगन्नाथ बालसारुद्धम मणिज्ञान देगी में प्रभु संप्राप्त्या ओम ईशानतंबिका मंत्रे ओम श्री तत्वग्रामे मंत्रे ओम श्री अवोर्यंगाय मृतगे ओम श्री महादेव्य गौरीमणा ओम श्री संजीवरात्माय पादयो ओम श्री ईशानतंबिका मंत्रे तत्वग्रामे गुरु मंत्रे ओम श्री अवोर्यंगाय मंत्रे ओम श्री महादेव्य गौरी मंत्रे ओम सद्गुरात्मस्वत्रे ओम श्री ईशानतंबिका ओम चतुर्षंगपुरवत्रे ओम श्री अगोर दक्षिणमंत्रे ओम श्री महादेव्य गौरी मंत्रे ओम श्री सद्गुरात्माय स्वत्रे
ஓம் ரீம் சாந்திகளாய நம ஓம் சாந்திகளாம் தேம் தியாகலாம் தகே தீப்தகளாய நம ஓம் நிமித்திகளாய நம ஓம் ரீம் தாராய மூர்த்தே ஓம் ரீம் வித்யாய மந்திரே ஓம் ரீம் பத்யை மாதகே ஓம் ரீம் சித்தாய மகளே ஓம் ரீம் ஜராய மாபோ ஓம் வேதாக்ஷ மாபோ ஓம் ரீம் சதாய மந்திரே ஓம் ரீம் சித்தி மானாபோ ஓம் ஹன்மணி மரோடம் ஓம் ரீம் பால்னி மோக்ரேவன் ஜ்வால்னி மாமாரோ ஓம் கிருஷ்ணாக்ஷார சித்தி மாபயாரோ காமாக்ஷனா சித்தி மாமலிங்காகம் பிரஜாகிருஷ்ணா கிந்தாமி விட்டே கிரியா மாபாரசே சாத்தியேஷவாரசே साध्य मामादि आद्येष्टवादे ध्यान मामस्य शुद्धिनक्षस्य बुद्धिमामस्य साध्यनक्षस्य दिवन्यस्य ध्यानं शित्याय गुलाबंदं दस्मादरसिरं शुद्धस्फुलिंगादु आद्रक्षणां भस्मादं त्रिकेशालाक्तम् एकत्रिशोरकं नणोर्भृग्रामं गण्डक्षमाणं दधि धरामरुणं पीतांबरां देवन्दपुष्पावृतु धात्वावा कजेदे शुक्लां सकलां शिवां ओम शरणागतिनाथ वरिद्राणवरागिने सर्वसादरे देवी नारायणी नमोस्तुते सप्तमात्र देवी नमः सवत्सवदारां समर्पयामि தங்க கற்பூரம் ओम गौरी वासुदेवाय कक्षे गुरुदेव वेदांतपदे अष्टावली नवदे ओढ़े सहस्राक्षरा समेत वन्ने कर्पूर ज्योतिः மாப்பிள்ள வாங்க. சரி நீங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. மணி நம்மளுது பஞ்சபாத்திரம் நம்மளுது. நின்று மாப்பிள்ள திரும்பி நின்று முன்னாடி வாங்க. அங்கே அதுல மணி இல்லையே. மணி இருக்கும். நம்மளுது தான். வா யூடியூப்ல வருவா. அதெல்லாம் வேண்டாம். சாமான் உங்களுக்கு தானே அது அதுக்கு மேலே நீங்கள் காங்கிட்டா போட்டுட்டு மேலே நம்ம ஏற்றுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு படத்தை போட்டுட்டு மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து காமிங்க. அதில் தான் மாற்றம் இருக்கான்னு சொல்கிறேன் நான். மற்றதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு ஆரம்பத்தில் ஒரு பூமி ஆமாம் நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஒரு சபதிகிட்ட ஒரு வரைபடம் போட்டு அது மட்டும் கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இப்போ சாமி எடுத்து வச்சு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிங்க. அது சும்மா இப்போ லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கார்த்திகை மாதம் எதையும் எடுக்க வேண்டாம். அப்படியே இருக்கிறது இருக்கட்டும். நம்ம இது வச்சு சரி பண்ணிக்க வேண்டியதான். இந்த பக்கம்லாம் இந்த கல் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. கருங்கல் அப்படியே போயிடத்த இந்த கருங்கல் இருக்கு இல்லையா, இந்த கருங்கல் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த முட்டை வேணால் கரைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் கொஞ்சமாக இந்த சைடு மட்டும் நம்ம ஆமாம் தேவைப்பட்டாக்கா அது இந்த ஓரத்தில் நீங்கள் கரைச்சிங்கன்னா போதும். இது மட்டும் அப்படியே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் பாதை தான் இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் கீழே பிரிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த இது வரைக்கும் பிரிச்சா கூட அவனை அப்படியே சரி பண்ண சொல்லலாம். கீழே எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டேன். கீழே இந்த இதை சுற்றி இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே சுற்றி ஒரு தளமாக போட்டுக்கலாம். மரத்தோடு சேர்த்து கூட தளம் போட்டுக்கலாம். ஒன்றும் இது இல்லை. இல்லைன்னா மரத்துக்கிட்ட போய் முடிச்சுக்கோங்க. மக்கள் சுற்றி வர மாதிரி என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் இந்த இடம் அவங்க விவசாயம் பண்ணுறது செட்டியாக இருக்கா அவங்க சொல்லி அவங்கள வச்சு வர சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பின்னாடியும் போக வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற இடம் பெரிய இடம் தான். நீங்கள் இந்த நடப்பாதை இருக்கீங்க பக்கத்தில் அப்படியே தளம் போட்டாலே போதும். இதே போதும். ஃப்ரீயாக சுற்றி வர நல்லாயிருக்கும். நல்லா சுற்றி வரலாம். நமக்கு செவரு இங்கே இருக்குது. இந்த இதில் நீங்கள் இது வரைக்கும் சுற்றிங்கனாலே போதுங்க. அதே இதே உங்களுக்கு வாழை வரைக்கும் வந்து அப்படி சுத்தம் பண்ணிங்கனாலே ஏன்னா ரொம்ப உள்ளார வந்தால் அப்புறம் அவருக்கு இதாக பார்த்துட்டு நீங்கள் அது எனக்கு இது பண்ணி என்னென்னு எஸ்டிமேட் கொடுங்க. கார்த்திகை மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணணும். 2 மாதம் தான் இருக்குது.
10 15 நாளில் இந்த குச்சி வச்சிங்கனாக்கா திரும்ப அடுத்து உடனே வேலை செய்ய விட்டால் தான் ஆள் கரெக்டாக இருக்கும். இந்த சுற்றி வர கல் இதெல்லாம் நல்லா கோயிலேருந்தெல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். கோயிலேருந்து பண்ணுறதுனாக்கா இப்போ நாங்கள் அதுக்கு தனியாக இப்போ அந்த இதில் கொடுத்துட்ருக்குது. முதல்ல குலதெய்வக்காரங்க பண்ணுறாங்கன்னா குலதெய்வக்காரங்கள முதல்ல இப்போ அவங்கள கூப்பிட்டு முதல்ல எஸ்டிமேட், ஏன்னா அப்புறம் எல்லாரும் அப்படியே அவங்க ஒதுக்கி போயிடுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அது இப்போ பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்கள் இதுக்கு என்ன எஸ்டிமேட் வருது, என்ன கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சமயத்தில் எப்படிங்கிறத என்னென்னு சொல்லுவோம். அதனால் சபைகிட்ட ஒரு எஸ்டிமேட் வாங்குங்க. இவங்களெல்லாம் குலதெய்வக்காரங்களாம் கூப்பிட்டு பேசுங்க, இவர் என்ன கொடுக்குறாரு, அது என்ன பண்ணுறாருன்னு ஒரு வரைபடம் போட்டால் தான் அதுக்கான என்ன யோசனை தெரியும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அது நம்ம என்னென்னு அதுக்கப்புறம் பேசுவோம். அப்புறம் தான் சன்னியாசத்தில் பேசணும். அது முதல்ல ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் அது அடுத்த வாரத்திலே ரெடி பண்ணிடுறேன். அடுத்த வாரமா? இந்த ப்ரொடக்ட் சரி. சரிங்க சாமி.